சுவையான சூப்பரான இறால் கிரேவி நீங்களும் செய்து பாருங்க. சுவையான இறால் கிரேவி செய்ய போறோம். அதற்கு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 5, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள். 1 கிலோ இறால் எடுத்து அதை கிளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசி வச்சிருக்கேன். இறால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் சமையல் எண்ணெய் போட்டுப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்ப வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கியதும் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளிய மிக்சியில பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள். இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான கல் உப்பு. இந்த மிளகாய் தூள் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட இறாவை சேர்த்துக்கலாம். இந்த இறாலே நிறைய தண்ணி விடும். அதனால ஒரு அரை டம்ளர் தண்ணி இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. தக்காளி அரைச்ச மிக்சி ஜாரை கலந்து அந்த தண்ணியை இதுல அரை டம்ளர் சேர்த்திருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்ப்போம்.
எறா நல்லா இப்போ ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. எறா வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. ஒரு 7ல இருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா எறா வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும். மூடியை திறந்து அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, எறா கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.